ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே இந்த நல்ல காலை பொழுதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும்படியாக முழு உலகமும் இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்றைக்கு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல காலை பொழுதிலே நவாலி பெனியல் ஆஸ்வ திருச்சபை இந்த நல்ல காலை பொழுதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நான் நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற அனைவரையும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு கூட இந்த நல்ல காலை பொழுது எங்களோடு கூட பிரைஸ் மீடியா குடும்பத்தார் அனைவருக்கும் உலகமெங்கும் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல நாளிலும் கூட நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடவுள் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல காலை பொழுதிலே ஒரு செய்திக்கு நாம் கடந்து போகின்றோம். முழு உலகம் இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நேரங்களிலே சிலர் அர்த்தமுள்ளதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகின்றார்கள். ஒரு சிலர் குடித்து வெறித்து இதுதான் நம்முடைய சந்தோஷம் என்று ஆண்டவருடைய பிறப்பை ஒரு கவலைக்குரிய காரியமாக செய்வது போல பலர் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கிறிஸ்தவராகிய நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு அர்த்தம் உள்ளதாக, அந்த பிறப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு பிறப்பாக, நம்முடைய எதிர்காலத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்முடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு பிறப்பாக மாற வேண்டும். அப்படியானால் இயேசு இன்றைக்கு தான் பிறந்தார் என்று அல்ல, அவர் என்றோ ஒரு நாள் பிறந்தார். ஆனால் இந்த பூமியில் அவர் அவதரித்தார், நமக்காக இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஏன் இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்று நாம் வேதத்திலே கவனித்து பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய பாவம் மிகவும் அதிகமாய் காணப்பட்டது. மனிதர்கள் தங்கள் பாவத்துக்காக பழைய ஏற்பாடு காலத்திலே பார்த்தீர்கள், ஆனால் மனிதர்கள் தங்கள் பாவத்துக்கு பரிகாரம் செலுத்துவதற்காக ஆடுகளை மாடுகளை புறா குஞ்சுகளை இப்படியாக செலுத்தி தங்கள் பாவத்துக்கு பரிகாரம் தேடி வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் கடவுளோடு கூட இணைய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபடினாலே ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் பார்த்து தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து, யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு இந்த உலகத்துக்கு எங்களை மீட்கும்படியாக அவர் வந்தார். எங்கள் வாழ்க்கையிலே ஒளியேற்றும்படியாய் வந்தார். எங்கள் வாழ்க்கையில் இருக்க பாவங்களை சாபங்களை நீக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மறுமகிழ்ச்சியை உண்டாக்கும்படியாக அவர் இந்த பூமியிலே அவர் வந்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு அர்த்தமுள்ளதாக மாற வேண்டும் என்று நான் சொன்னேன். வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஒருவர் என்னோடு கூட சேர்ந்து வாசிக்க உதவி செய்யலாம். ஏசாயா 9:6 வசனத்தை ஒருவர் சத்தமாய் தெளிவாய் வாசிக்கலாம். ஏசாயா 9:6 வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. நன்றாக கவனிங்கள், அவருக்கு எப்படிப்பட்ட நாமங்கள் கொடுக்கப்படுது என்றால், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஒரு ஆமென் சொல்லுவோமாக, எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே ஒரு சிறிய வசனத்திலே சில காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகின்றோம். வேதம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக 7000 வருஷங்களுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறினதை நாங்கள் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம், கவனிக்கின்றோம். அப்படியானால் தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த பூமியிலே நிறைவேறினது. ஏன் வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படியானால் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்படுதல் என்பது ஒரு விசேஷமானது, ஒரு சந்தோஷமானது.
நாம் ஒவ்வொருவரும் பரிசுகளை கொடுப்பது, பரிசுகளை பெற்றுக்கொள்வது எல்லாருக்கும் விருப்பம் அப்படிதானே? சின்ன பிள்ளைகள் ஓமை இல்லையோ, எல்லாரும் பரிசு கிடைக்கிறது விருப்பமா? சொல்லுங்க, விருப்பமா விருப்பம் இல்லையா? சத்தம் கேட்கணும், இல்லாட்டி நீ பரிசு உங்களுக்கு இல்ல. சத்தம் கேட்குதா? பரிசுகள் கிடைக்கிறது விருப்பமா, ஆசையா? ரைட். அதே போல நாங்களும் மற்றவர்களுக்கு பரிசுகள் கொடுப்பதிலே நாங்களும் சந்தோஷப்படுவோம். இந்த பரிசு கொடுக்கப்படுகிற பொழுது ஒரு விசேஷமாக எல்லா பிள்ளைகளுக்கும், எல்லா பெரியவர்களாக இருந்தாலும் கூட ஒரு உள்ளத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். என்ன அப்படின்னா, அந்த பரிசு மறக்க முடியாத ஒரு பரிசாக காணப்படும். சிலர் பாருங்க, சிலர் கொடுக்கப்படுகிற பரிசை ரொம்ப கவனமாக தன்னுடைய அறையிலே பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வார்கள். அதை யாரையும் தொடவிட மாட்டார்கள். அது தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், பிள்ளைகளா இருந்தாலும், கணவன் மனைவியா இருந்தாலும், தனக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோ, எங்களுக்கு பிரியமான யாராவது ஒருவர் ஒரு பரிசை கொடுக்கிற பொழுது அந்த பரிசு ஞாபகமாக அதை அப்படியே காலங்காலமாக வைத்திருப்பார்கள். அது ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷர்கள் வளமையாக செய்கிற ஒரு காரியம். அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பரிசு, விசேஷித்த பரிசு என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசுவை எங்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமை சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசு விலையேற பெற்ற ஒரு பரிசு. அந்த கிஃப்ட் எந்த ஒரு மனுஷனை மறக்க முடியாதது, அதை தூக்கி எறிய முடியாது. ஏனென்றால் அந்த பரிசு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமானது. நம் வாழ்க்கை எதிர்காலத்துக்கு மிகவும் அத்தியாவசியமானது. ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமானது. ஒரு மனிதனுடைய படிப்புக்கு, அவனுடைய வேலைகளுக்கு, அவனுடைய எதிர்காலத்துக்கு, அவனுடைய பூமியில இருக்கும் வரைக்கும் அந்த பரிசு மிகவும் ஒரு முக்கியமானது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு பரிசாக பிதா நமக்கு கொடுத்ததை வேதத்திலே கவனித்து பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே இந்த பரிசு எப்படிப்பட்டது என்பதை குறித்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் கவனிக்க போகின்றோம். இயேசு நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, தகுதி இல்லாத நமக்கு பரிசாக கிடைத்தது ஆண்டவர் இயேசு. ஒரு ஆமென் சொல்லுவோமாக. தகுதி இல்லாத எங்களை ஆண்டவர் தகுதிப்படுத்துவதற்கு ஒரு பரிசாக இயேசு நம் வாழ்க்கையில வந்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில வராவிட்டால் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். அவர் நம் வாழ்க்கைக்கு வராவிட்டால் என்றைக்கும் மரித்து போயிருப்போம். இன்றைக்கு உலகத்தில் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நத்தால் ஆராதனை என்பது இன்றைக்கு பல வீடுகளிலே நன்றாய் கொண்டாடுவார்கள். இன்றைக்கு சில வீட்டுக்கு போன பின்பதாக சில நண்பர்களை, ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவார்கள், அழைப்பார்கள், கொண்டாடுவார்கள். நிறைய இடங்களெல்லாம் இப்ப வீடுகளில் நிறைய போத்தல் எல்லாம் அப்படி நிரப்பி வச்சிருப்பார்கள். சந்தோஷம். நிறைய வீடுகளில் நேரத்தோட ஆடு மாடு கோழிக்கெல்லாம் புக்கிங் செய்திருப்பார்கள். சந்தோஷம். ஆனால் உங்களுக்கும் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, குடித்து வெறித்து இருப்பதல்ல கிறிஸ்தவன் வாழ்க்கையில் சந்தோஷம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு ஒரு அர்த்தம் உள்ளதாக மாற வேண்டும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமாக. ஒரு பிரயோஜனம் உள்ள, ஒரு அர்த்தமுள்ள ஒரு பிறப்பாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தகுதி இல்லாத நமக்கு ஒரு தகுதியை கொடுத்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசாக கிடைத்தது என்று வேதத்திலே கவனித்து பார்த்தோம். அப்படியானால் அவர் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்வது என்றால், அவர் நாமம் அதிசயமானவர். ஆமென் சொல்லுவோமாக. அவருடைய நாமம் என்னவா? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தது மாத்திரமல்ல, அது ஒரு குமாரனாக நமக்கு கொடுக்கப்பட்டதை வேதத்திலே கவனித்து பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்திலே பார்க்கிறோம், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. ஒரு அரசாட்சியை இந்த இடத்திலே கவனித்து பார்க்கக்கூடியதா இருக்கு. ஏனென்றால் அவர்தான் இந்த உலகத்துக்கு ராஜாதி ராஜா. அவர்தான் இந்த உலகத்தை படைத்தவர். அந்த சராசரை படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் என்றால் அவர் ஒருவரே. அவர்தான் இந்த உலகத்துக்கு ராஜாதி ராஜா. எங்களை மீட்க வந்த கர்த்தர். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது என்பதை வேதத்திலே கவனித்து பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த வசனத்தில் மிகவும் முக்கியமாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அவருடைய நாமங்கள், அதுதான் அவருடைய பெயர்களை குறிப்பிட்டு அவருடைய குணாதிசயங்களை சொல்லி காட்டுகிறது. ஏசாயா 9:6 அதிசயமானவர், வண்டர்ஃபுல் அப்படிங்கிறோம். அதிசயமானவர் என்னது? வண்டர்ஃபுல். இப்ப ஆலயத்துக்குள்ளே இன்றைக்கு வருகிறவர்கள் ஆலயத்துல டெக்கரேஷன்லாம் பார்த்து, ஓ சூப்பர், ரொம்ப அதிசயமா இருக்கு, வண்டர்ஃபுல் அப்படிங்கிறோம். யோசித்து பாருங்கள், நமக்கு ஏதாவது ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிற பொழுது வண்டர்ஃபுல், சூப்பர் அப்படின்னு சொல்றோம். ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு காரியத்தை நாம் கேட்கிற பொழுது, நாம் பார்க்கிற பொழுது அது அதிசயமா இருக்குது, அதை சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. இந்த அதிசயம் என்ன என்று வேதத்தில் பார்ப்போமானால், சாஸ்திரிகள் ஆண்டவரை தேடி வந்தது ஒரு அதிசயம். ஒரு ஆமென் சொல்லுங்க.
மேய்ப்பர்கள் ஆண்டவரை வணங்கும்படியே வந்தது ஒரு அதிசயம். அந்த நாட்களிலே யோசித்து பாருங்கள், சாஸ்திரிகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பை பார்க்கும்படியாக நட்சத்திரங்கள் அவர்களுக்கு வழிகாட்டியது. அந்த நட்சத்திரத்தின் வழிகாட்டியை அவர்கள் பார்த்துதான் ஆண்டவர் இயேசு எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை குறித்து அந்த இடத்தை கண்டுபிடித்தார்கள். இன்னைக்கு சாதாரணமாக ஒரு கடல் தொழிலுக்கு போகிறவர்கள் ஜிபிஎஸ் அந்த 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 ஜிபிஎஸ் வைத்து என்ன செய்வார்கள், தான் எந்த இடத்துல வலையை வைத்திருக்கிறோம், எந்த இடத்துல போக வேண்டும், திரும்ப எந்த இடத்துக்கு வர வேண்டும் சொல்லி ஒரு சின்ன டொட் வைத்தாலும் கூட அந்த இடத்துக்கு அந்த ஜிபிஎஸ் அங்கே கொண்டு போய் விட்டுவிடும். அப்படியானால் இப்பொழுது மனிதன் பல காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறான். அந்த நாட்களிலே சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியது என்ன அப்படின்னா நட்சத்திரம். ஒரு ஆமென் சொல்லுவோமாக. அந்த நட்சத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த இடத்தை கொண்டு காட்டினது ஒரு அதிசயமாய் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, அநேக பரிசுகளை கொண்டு போனார்கள், சுகந்த வர்க்கங்களை கொண்டு போனார்கள், விலையேறப்பட்ட ரத்தினங்களை கொண்டு போனார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜா, இந்த உலகத்துக்கு ராஜா மாத்திரமல்ல, அவர் கர்த்தர், அவர் அதிசயமானவர் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. உங்க பக்கத்தில் பார்த்து கரங்களை கொடுத்து சொல்லுங்கள், அவர் நமக்கு கிடைத்தது ஒரு அதிசயம். கையை கொடுத்து சொல்லுங்களேன், அவர் நமக்கு கிடைத்தது ஒரு அதிசயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிசயமான நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கின்றது. ஒரு ஆமென் சொல்லுவோமாக. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயமானது. சொல்லுங்க, அவர் நாமம் அதிசயமானது. வண்டர்ஃபுல். அவருடைய நாமம் அதிசயமானது. அடுத்து என்ன அவருடைய நாமத்துக்கு கொடுக்கப்படுது என்றால் ஆலோசனை கர்த்தர், கவுன்சிலர் என்று சொல்லப்படுகிறது. ஆலோசனை கர்த்தர். அப்படியானால் நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. எல்லாரும் கொஞ்ச நேரம் கவனிங்க, எல்லாரும் என்ன பார்த்தீங்க கவனிங்க, இது முக்கியமான ஒரு நேரம். ஆலோசனை கர்த்தர். அப்படி என்றால் இந்த உலகத்திலே நமக்கு மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைத்து விடும். ஒருவேளை இந்த உலகத்தில் மனிதர்கள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் நம்மை திசை திருப்பி விடும். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஆலோசனை கொடுக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் ஆலோசனை கொடுத்து விட்டு அவர்கள் மறைந்து விடுவார்கள். சில நேரங்களில் அந்த ஆலோசனை நமக்கு தவறை கொண்டு வந்து விடும். ஒருவேளை அந்த ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேதனையை கொண்டு போகிற ஒரு காரியமாய் காணப்படும். அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க உட்கார்ந்து இருக்கிற அனைத்து சின்ன பிள்ளைகள் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இன்றைக்கு அந்த ஆலோசனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு உங்கள் எதிர்காலத்துக்கு ஆலோசனை தேவையானால் இந்த பரிசுத்த வேதம் அநேக ஆலோசனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக நல்ல வழிகளை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது நல்ல ஆலோசனைகளை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி என்றால் இந்த பரிசுத்த வேதாகமும். வேதம் சொல்லுகிறது அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமாக. அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர். அப்படியானால் இந்த ஆலோசனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை பேருக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. எத்தனை பேரு அந்த ஆலோசனை பெற்று நடக்கிறேன் என்பதை குறித்து எனக்கு தெரியாது. நல்ல காலை பொழுதிலே உங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை மாற வேண்டுமானால் அதிசயம் மாத்திரமல்ல, அவர் ஆலோசனை நமக்கு மிகவும் அத்தியாவசியம். 2026 ஆண்டுக்கு போவதற்கு முன்பதாக நீங்கள் யார்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு ஒருவரை உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர். மனிதருடைய ஆலோசனை உங்களை தடுமாற பண்ணிவிடலாம். மனிதருடைய ஆலோசனை உங்களை நடுத்தருவிலே கொண்டு விட்டு விடலாம். மனிதருடைய ஆலோசனை ஒருவேளை உங்களுக்கு வேதனை உண்டு பண்ணுவதை காணப்படலாம். ஒருவேளை சில ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உயிருக்குற நேசிக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். டேய் மச்சான் இப்படி செய் அப்படின்னு சொல்லுவார்கள், டேய் நண்பி இப்படி செய் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒருவேளை அவருடைய ஆலோசனை கூட உங்களுக்கு பிழைத்து விடலாம். ஒருவேளை ஆலோசனை கொடுத்து விட்டு அவர்கள் மறைந்து போய் விடுவார்கள். ஆனாலும் நீங்கள் அந்த ஆலோசனை தவறாய் காணப்படுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில வேதனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி நேரத்தோடைய ஆரம்பத்தில் 7000 வருஷம் முன்பதாகவே தேவன் சொல்லப்பட்ட வார்த்தைகள், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள், அது அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் அந்த வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. நல்ல காலை பொழுதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் உள்ளதாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் அதிசயமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவரா? அதிசயமானவர். அடுத்தது என்னத்தை பார்த்தோம்? அவர் ஆலோசனை கர்த்தர். அடுத்து என்னத்தை அவர் நாமம் கூறப்படுது சொல்லுங்க? வல்லமையுள்ள தேவன். ஆமென். மைட்டி காட், வல்லமையுள்ள தேவன். அப்படியானால்
அவர் வல்லமை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். அவரே இந்த உலகத்துக்கு ராஜாவா இருக்கிறார். அவரே இந்த உலகத்துக்கு தெய்வமா இருக்கிறார். அவரே நமக்கு ஆலோசனை கர்த்தர் மாத்திரமல்ல, அவர் அதிசயம் உள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் கத்தாதி கர்த்தர். அவர் வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, மனுஷரால் ஒன்று கூடாதது என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க. அவருக்குள் வல்லமை உண்டு. ஆமென். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட அப்படியே நடக்கும். இன்றைக்கு மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புகிறார்கள். இன்றைக்கு சப்பானிகள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் பலதரப்பட்ட செய்விர சூனிய கட்டுகள் இருக்க ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அவர் நாமத்தை சொல்லுகிற பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. நல்ல காலை பொழுதிலே, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே இந்த சந்தோஷத்தை காணும்படியாக, இந்த கடவுளின் பிறப்பை நினைவு கூறும்படியாக வந்திருக்கிற உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். அவர் நாமம் அதிசயமானது. இந்த அதிசயத்தை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதிசயம். சொல்லுங்க, அதிசயம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அதிசயம். உங்க சத்தத்தை கேட்கணும், அதிசயம். சின்ன பிள்ளை சத்தமா உங்களை வேணாமா? அதிசயம். இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, அதிசயம். ஆமென். அவர் நாமம் அதிசயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில வரணும். இந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில இருக்கிற பொழுது அவர் நாமம் அதிசயமானது. இந்த அதிசயமான ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருந்தா ஒவ்வொரு நாளும் அதிசயம் தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் அதிசயம் தான். ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் தான். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி தான். அதிசயம் உள்ள தேவன், ஆலோசனை கர்த்தர். உங்க வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவர்களா இருக்கலாம், படிக்க போகிறவர்களா இருக்கலாம், அப்படி இல்லாவிட்ட ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ ஒரு தீர்மானங்கள் எடுக்கிறவர்களா இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆலோசனை கர்த்தரிடத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு செய்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நன்மைகளை செய்து ஆலோசனை கர்த்தாவா இருந்து உங்கள் நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்படி நீங்கள் செய்கிற பொழுது உங்கள் எதிர்காலம் ஒருபோதும் தவறாக மாறாது. உங்கள் குடும்பம் பலதரப்பட்ட பிரச்சனைக்குள்ளுக்கு போனாலும் கூட அந்த ஆலோசனை கர்த்தருடைய புத்திமதிகளை கேட்கிற பொழுது, பரிசுத்த வேதம் கொடுக்கப்படுகிற சத்திய வசனங்களை வாசிக்கிற பொழுது, அதை தியானிக்கிற பொழுது, அதை அப்பியாசிக்கின்ற பொழுது அந்த ஆலோசனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமாக. அடுத்து என்னத்தை பார்த்தோம்? மைட்டி காட், வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம். அவர் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறார், சப்பானிகளை நடக்க வைக்கிறார், செவிடர்களை கேட்க வைக்கிறார், குருடர்களை பார்க்க வைக்கிறார், ஊமைகளை பேச வைக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வல்லமைகள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அவர் நாமத்தை சொல்ல 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 வல்லமை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் நாமத்தை சொல்ல நமக்கு ஒரு வல்லமை உண்டு. அவர் நாமத்தை சொல்லுகிறப்ப நமக்கு ஒரு பலன் உண்டு, நமக்கு ஒரு சுகம் உண்டு. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமாக. அடுத்ததாக என்ன அவருடைய நாமம் சொல்லப்படுது என்றால், அடுத்து என்னது? நித்திய பிதா. ஆமென். நித்திய பிதா. நித்திய பிதா என்று சொல்கிற பொழுது எவர்லாஸ்டிங் ஃபாதர் என்று சொல்லுகிறோம். அப்படியானா நித்திய பிதா அவரே நித்தியமாக இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நித்தியமாக. வேதம் சொல்லுகிறது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இருக்கிறவராக இருக்கிறேன். மோசே பார்வோனிடத்தில் போகிற பொழுது மோசே கேட்கிறான், ஆண்டவரே உம்மை யார் என்று நான் சொல்ல வேண்டும் என்று மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, நான் யார் என்று கேட்டால் நீ பார்வோனிடத்தில் சொல்ல வேண்டும், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நித்தியமாகவே அவர் சதா காலங்களிலும் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் இருக்கிறார். உலகம் தோற்றம் முதல் அவர் இருக்கிறார். அவர் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவர், எல்லா தேவைகளை மனிதருக்கு எல்லா காரியங்களும் ஆயத்தப்படுத்தியவர், மனிதனுக்கு ஒரு குறை இல்லாமல் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி ஆசீர்வாதமாய் கொடுத்த ஆண்டவர். அவர் நித்தியமாக இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நாமம் உண்டு. அவர் நித்திய பிதா. ராமேஷ் சொல்லுங்க. நித்திய பிதா. இன்றைக்கு நாம் காண்கிற மனிதர்கள் நாளைக்கு காண முடியாது.
இன்னைக்கு நாம் காணுகிற தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், நம்முடைய நண்பர்களா இருக்கலாம், நண்பியா இருக்கலாம், சொந்தங்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு பார்க்கலாம், ஒருவேளை நாளைக்கு பார்க்க முடியாமல் போகலாம். அப்படியானால் ஆண்டவர் நித்தியமாகவே இருக்கிற ஆண்டவரா இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்ததாக என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய நாமம் என்ன? சமாதான பிரபு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. அவர் கொடுக்கப்பட்ட நாமம் சமாதான பிரபு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வார்களா? சமாதானத்தை பெறுவார்கள். உங்க பக்கத்துல பார்த்து கரங்களை கொடுத்து சொல்லுங்க, ஷாலோம், ஷாலோம், சமாதானம் உண்டாகட்டும். சொல்லுங்களேன், ஷாலோம். சின்ன பிள்ளையில கையை கொடுத்து சொல்லுங்க, ஷாலோம். கையை கொடுத்து சொல்லுங்க, ஷாலோம். என்ன ஜான்சிக்கு ஷாலம் வேணா உண்டுமானாமா? ஷாலோம், சமாதானம் உண்டாகிற தேவனா இருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சமாதானம் பெறுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல காலை பொழுதிலே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே சமாதானமற்ற சூழ்நிலையில வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பதட்டத்தோடு வந்திருக்கலாம், உள்ளத்தில் ஒரு கலக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். அப்படியானால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானம் பண்ணுகிற தேவனா இருக்கிறேன், சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறேன். ஒருவேளை அடுத்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குமோ, அடுத்த வருஷம் எப்படியாப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நாம் போக போகிறோமோ, என் பிள்ளைகளின் எதிர்காலங்கள் எப்படி இருக்குமோ, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற ஒரு பதற்றத்தோடு வந்திருக்கலாம். ஏனென்றால் ஏற்கனவே கடந்த மாதங்களில் ஏற்பட்ட மகாபெரிய தேசத்தில் ஏற்பட்ட அழிவு, வெள்ளப்பெருக்கு, மலைநாடு பகுதியிலே பூமி அதிர்ச்சிகள் என்று சொல்லலாம். வெள்ளப்பெருக்கு மாத்திரமல்ல, பூமி பிளவுகள், பாறைகளின் பிளவுகள். இன்றைக்கும் ஒருவேளை அரசாங்கம் அதை பகிரங்கமாய் அறிவிக்காமல் இருந்தால் கூட பூமி அதிர்ச்சிகள், பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறது. மழை மாத்திரமல்ல, மண் சரிவுகள். ஆனாலும் பல காலநிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், வருகிற வருஷம் ஏப்ரலுக்குள்ளே மகா பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி வரலாம் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்லும் முன்பதாகவே வேதம் சொல்லுது, கடைசி நாட்களிலே பூமி அதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய்கள் வரும், பல இடங்களில் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழுப்பும், மனுஷருக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்புவார்கள். ஆனால் பயப்படாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே இவைகளெல்லாம் நடக்க வேண்டிய காரியங்கள். உலகத்திலே அநியாயங்கள், அக்கிரமங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கை தேசத்தை கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்ப்பேன். எங்கு பார்த்தால் அநியாயங்கள், எங்கு பார்த்தாலும் நேர்மைக்கு இடமில்லை. அநீதியான வழிகளில் மனிதர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அநீதியான காரியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், ஓரினை சேர்க்கைகள். மனிதர்கள் வாழ்க்கையில சமாதானத்தை எப்படியெல்லாம் தேடுகிறார் என்றால், போதை வசுக்கு அடிமைப்பட்டு அதிலே சமாதானத்தை பெறுவர் என்று பார்த்தால் அடுத்த நாள் குடும்பம் டிவோர்ஸ் ஆகி நடுத்தருவிலை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லை. குடித்து வெறித்தால் மனிதர்கள் நினைக்கிறார்கள் சமாதானம் உண்டு என்று. கொஞ்ச நேரம் அந்த குடிக்கிற அந்த சாராயத்தின், அந்த மதுபோதையின் அந்த வெறித்தனம், அந்த பவர் கொஞ்ச நேரம் இருக்கும். அடுத்த நாள் காலையிலே பார்த்தீர்கள் வீட்டில் ஒரு பொருளும் இருக்காது, எல்லாம் உடைந்து தாறுமாறாக இருக்கும். ஒருவேளை மனைவி எங்கோ ஒரு இடத்துல போயிட்டு ஒளிந்து கொண்டிருப்பார்கள், பிள்ளைகள் எங்கோ ஒரு இடத்துல இருப்பார்கள். அந்த அளவுக்கு கொடூரமான மனிதர்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இன்றைக்கு மனிதருக்கு கொடுக்க வேண்டிய சமாதானம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சமாதானத்தின் பிரபுவாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சமாதானத்தின் கர்த்தர், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சமாதானம் பெறுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே உங்கள் முகத்தை மாத்திர நான் பார்க்கிறேன், உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, 4 விதமான 5 விதமான காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். என்ன அப்படின்னா, முதலாவது நான் பார்க்கிறோம், அவர் அதிசயமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் அதிசயம், அவர் பிறந்தது ஒரு அதிசயம். சில நேரத்துல சில பெற்றோர் சொல்ற கேட்டிருக்கிறீங்களா, இந்த பிள்ளை கிடைச்சிரு ஒரு அதிசயம் பாஸ்டர், இந்த பிள்ளை உயிரோடு கூட ஒரு அதிசயம், இல்லாட்டி என்னைக்கோ செத்திருக்கும், அதனால இந்த பிள்ளை இருக்கிற ஒரு அதிசயம். அதுக்கு முன்பதாகவே அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது, அவர் அதிசயமான கர்த்தர். அதிசயம் தாங்க, அவர் அதிசயம் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு இடத்துல கூட இடமே கிடைக்கவில்லை. எல்லா இடங்களிலும் அலைந்து திரிந்தார்கள், சத்திரத்தில் கூட இடம் கிடைக்கவில்லை. கடைசியா ஒரு மாட்டு தொழுவத்திலே பாலகனாக பிறந்தார். அவர் பிறந்தது ஒரு அதிசயம். இன்னைக்கு நாம் பிறக்கிறோம், வைத்தியசாலையில போய் பிறக்கிறோம், ஒருவேளை வீட்டில் பிறக்கிறோம். ஆனா அதை விட ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு ஒரு அதிசயம். அந்த உலகத்துக்கு அவர் பிறக்காவிட்டால், வந்திருக்காவிட்டால், இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு கூட இருந்திருக்க மாட்டோம். இந்த சின்ன பிள்ளை இன்றைக்கு பரிசுகளை வாங்கியிருப்பார் என்று தெரியாது. யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு கூட இருப்பது அந்த கர்த்தர் நம்மேல வைத்த கிருபை. அது ஒரு அதிசயம்.
அந்த அதிசயத்துக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்த்தோம், ஆலோசனை கர்த்தர், அவர் கவுன்சிலர், நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆலோசனை பெறுகிற பொழுது நம் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறுகிறது, சந்தோஷமா இருக்கிறது. ஒரு குடிகாரனத்தில் போயிட்டு ஆலோசனை பெறுவானால் அவன் குடித்தே வாழ்க்கையை அழித்து போய் விடுவான். ஒரு தவறான வழியிலே போகிற இடத்துல போயிட்டு ஆலோசனை கேட்பானால் அவன் வாழ்க்கை தவறாக மாறிவிடும். இன்றைக்கு நீங்கள் எப்படியாப்பட்ட இடத்துல நிற்கிறேன் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழி நல்ல வழியா இருக்கிறதா? அது ஒரு நேர்மையான வழியா இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகள் எந்த வழியில இருக்கிறார்கள்? எந்த வழியில இருந்து முன்னேற முடியாத சூழ்நிலை இருக்கிறார்களா? இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் போகிற வழிகள், நீங்கள் குடும்பமாய் போகிற வழிகள், அந்த வழி சரியானதா இல்லாவிட்டால் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கை நல்ல ஆலோசனையாக மாறாது. அது மகா பெரிய துன்பமாக, வேதனையாக மாறிவிடும். அப்படியானால் இந்த காலை பொழுதை கர்த்தர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆலோசனை கர்த்தர், என்னிடத்திலே ஆலோசனை கேளுங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்திலே ஆலோசனை கேளுங்கள், உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். என்னிடத்திலே ஆலோசனை கேளுங்கள், உங்கள் வியாபாரம் ஆசீர்வாதமா இருக்கும். என்னிடத்தில் ஆலோசனை கேளுங்கள், நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை நம்மளே ஆலோசனை பண்ணிக்கொண்டு, கணவன் மனைவி பிள்ளைகள் நாங்களே பிளான் பண்ணிக்கொண்டு ஆண்டவரை போயிட்டு சொல்லுவோம், ஆண்டவரே இப்படி பிளான் பண்ணியிருக்கிற ஆண்டவரே இதை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்றோம். சில நேரத்தில் அது ஒருபோதும் வாய்க்காதுங்க. ஏன் அப்படின்னா, எங்க ஆலோசனை ஒருபோதும் ஒரு நாள் நிலைத்து நிற்காது. கடவுளுடைய ஆலோசனை கேட்கிற ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன், அடுத்த வருஷம் இப்படி பிளான் பண்ணியிருக்கிறேன், ஒரு வீட்டை கட்ட போகிறேன், ஒரு வியாபாரம் செய்ய போகிறேன், இந்த சப்ஜெக்டை படிக்கலான்னு நான் நினைக்கிறேன், ஆனா அது உங்களுக்கு சித்தமானால் நீங்க நல்ல ஆலோசனை தந்து அதை வாய்க்க பண்ண நீங்க செய்து பாருங்களேன். உங்க வாழ்க்கை குறைவில்லாமல் அந்த ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை செழித்தோங்கிற ஒரு வாழ்க்கையாக, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறும். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரியே, இந்த ஆலோசனை நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். அடுத்து நாங்கள் பார்த்தோம், வல்லமை உள்ள கர்த்தர். இந்த தேவனுக்கு ஒரு வல்லமை உள்ளவர் என்பதை குறித்த நாமம் கொடுக்கப்படுகிறது. இந்த நாமத்தை விசுவாசிக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வல்லமை உண்டாக்குற தேவனா இருக்கிறார், அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் வாழ்க்கையோடு, உங்களோடு கூட இருப்பாரானால் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்து அற்புதங்களை செய்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். நித்திய பிதா, இவரே நித்தியமாக சதா காலங்களிலும் இருக்கிற உயிருள்ள தேவனா இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிற என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மரித்தார், உயிர்த்தார், இன்றைக்கு எங்கள் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய பிதா அவருடைய நாமத்தை விசுவாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாக்குற தேவனா இருக்கிறார். கடைசியை நாம் பார்த்தோம், சமாதான பிரபு, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. இந்த சமாதானத்தை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களுக்கு. இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கலாம், மதியம் சாப்பாட்டுக்கு வாங்கன்னு. மதிய சாப்பாட்டுக்கு நீங்கள் இன்வைட் பண்ண நீங்கள் இந்த சமாதானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இயேசு உங்களுக்கு கொடுத்த சமாதானம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, ஆண்டவர் உங்களை வாழ வைத்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை வாழ வைத்திருக்கிறார், உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்க என்ன அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு மதிய சாப்பாடை கொடுப்பது மாத்திரமில்லை, இந்த இயேசுவின் அன்பை நீங்கள் சொல்லுகிற பொழுது அந்த சமாதானத்தை உங்கள் வீட்டிலிருந்து என் வீட்டுக்கும் வரணும் அப்படின்னு அவர் நாமத்தை கொண்டு போகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நாமம் சமாதானத்தை கர்த்தர். இத்தனை பேருக்கு இந்த நல்ல காலை பொழுதிலே இந்த 5 விதமான காரியங்கள் வேண்டுமோ, நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி, எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி அந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது, அவன் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுகிறது. அவருடைய நாமம் அதிசயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல காலை பொழுதிலே ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நீர் ஒரு அதிசயமாக வர வேண்டும் ஆண்டவரே. யாராவது ஒருவர், இங்கே அநேக புதியவர்கள் வந்து நிற்கிறீர்கள், உங்க வாழ்க்கைக்கு இந்த ஆண்டவர் தேவையானால் ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு நீங்க வாங்கப்பா, நீங்க அதிசயமா எனக்கு தேவை அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இப்ப அவர் உங்க உள்ளத்துக்குள்ளே வருவார். அது மாத்திரமல்ல, கடவுளே நிறைய மனுஷருடைய ஆலோசனையை கேட்டு நான் கெட்டு போயிட்டேன், நிறைய மனுஷருடைய ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நிறைய கடன் பட்டு இருக்கிற, நிறைய மனுஷருடைய ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்கிற,
ஒருவேளை சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கிற, ஒருவேளை பிள்ளைகளின் ஆலோசனை இருக்கலாம், ஒருவேளை கணவன் மனைவியுடைய ஆலோசனை இருக்கலாம், ஒருவேளை அது தவறாக மாறி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, நீங்க எனக்கு ஆலோசனை கர்த்தாவாக என் வாழ்க்கையில வாங்க நீங்க இன்வைட் பண்ணுகிற பொழுது அவர் இன்றைக்கு வருவார். உங்கள் உள்ளத்துக்குள்ளே வருவார், உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். நீங்க போகிற இடங்களுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கத்தக்கதை வருவார். ஆலோசனை கர்த்தர். ஆண்டவரே, நீர் எனக்கு தேவை என்று சொல்லுங்கள். வல்லமையுள்ள ஆண்டவராய் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கிரிகை செய்யத்தக்கதாக. எனக்கு என் குடும்பத்தில் நிறைய குறைகள் உண்டு, எங்க வாழ்க்கையில நிறைய ஆண்டவரே குறைகள் உண்டு. அந்த குறைகளை நீக்கத்தக்கதாக நீர் வல்லமையுள்ள தேவனாக எங்க கூட வாங்கப்பா. என் வீட்டுக்கு வாங்க ராஜா, என் உள்ளத்துக்குள்ள வாங்க ராஜா, எங்களோடு கூட இருங்க அப்படி நீங்க இன்வைட் பண்ணுகிற பொழுது அவர் வருவார். உங்களுக்கு வல்லமையான காரியங்களை செய்கிற, அற்புதமான காரியங்களை செய்கிற நல்ல தேவனா இருக்கிறார். அவர் நித்திய பிதாவா இருக்கிறார். நித்தியமாக ஆண்டவரே, என்னோடு என் குடும்பத்தோடு ஆண்டவரே நீர் எப்பொழுது எங்க கூடவே இருக்கணும் ஆண்டவரே. எங்களை விட்டு அகன்று போகாதிரும் ஆண்டவரே, எங்களோடு கூட இரும் என்று ஆண்டவரை நீங்கள் கூப்பிடுகிற பொழுது அவர் எப்பொழுது உங்களோடு கூட இருந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். கடைசியாக சமாதான பிரபு, அவர் சமாதான கர்த்தராய் இருக்கிறார். ஆண்டவரே, அந்த சமாதானம் எனக்கு தேவை ராஜா. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இழந்தவர்களாய் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த சமாதானமாகிய நீர் என் உள்ளத்துக்களை வாரும் என்று சொல்லுவோமாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்போமாக. அந்த ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இதான் உண்மையான ஆண்டவருடைய பிறப்பை நாம் நினைவுக்கிற ஒரு நாள். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு பார்த்து சொல்லுகிறார், இந்த காரியங்கள், இந்த என்னுடைய நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த பரிசு, நமக்காய் கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட இந்த கிஃப்ட், அந்த ஆண்டவருக்காக நம்ம எல்லாரும் மனதார நன்றி சொல்லுவோமாக. எல்லாரும் வாய்களை திறந்து, சபை திருச்சபை விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம், ஒரு சில வினாடிகள் மாத்திரம் எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இந்த 5 காரியத்தை சொல்லி நன்றி சொல்லுங்க. நான் கூறின 5 காரியத்தை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. உம்முடைய நாமத்துக்காக நன்றி. அரசாளுகிற தெய்வமே, இந்த தேசத்துக்கு நீரே ராஜாதி ராஜா, இந்த உலகத்துக்கு நீரே ராஜாதி ராஜாவா இருந்து ஆண்டவரே இந்த உலகத்தை அரசாளும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டி ஆண்டவரே இந்த தேசத்தை, முழு உலகத்துக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்துக்கு நீர் அவதரித்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவரே இந்த உலகத்துக்கு ராஜா, அவரே இந்த உலகத்துக்கு தெய்வமாய் இருக்கிறார். அவரே இந்த தேசங்களை ஆளுகை செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசுவே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சிகரமான இந்த காலை பொழுதுக்காக நன்றி. முழு உலகமும் உம்முடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாளிலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தின் வார்த்தையின்படி உண்மையுள்ள ஒரு பிறப்பாக, உம்முடைய பிறப்பு ஒரு அர்த்தமுள்ளதாக நினைவு கூறத்தக்கதாக இந்த காலை பொழுதிலே அழைத்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு உம்முடைய பிறப்பை பலர் தவறான முறையில் நினைவு கூறுகிறார்கள், தவறான முறையில் கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் நீர் வேதனைப்படுகிறது ஆண்டவரே. எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு தவறான முறையிலே குடித்து வெறித்து இன்றைக்கு அநியாயமை பணங்களை ஆண்டவரே நாசப்படுத்தி இதுதான் பிறப்பு என்பதை கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு இந்த தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் பசியினாலும் பட்டினியினாலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, கடந்த காலங்களிலே வெள்ள பெருக்கினாலே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்கள் வீடுகளை இழந்து, பிள்ளைகளை இழந்து, மனைவி இழந்து, கணவனை இழந்து, உற்றார் உறவினர் இழந்து, எல்லா உடைமைகளை இழந்து வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உம்முடைய பிறப்பு ஒரு அர்த்தமுள்ளதாய் மாறட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பணங்களை அநியாயமாக இன்றைக்கு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, அநேக மனிதர்கள் செய்கிற காரியங்களுக்கு துக்கப்படுகிறீர் ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே.
உடைய பிறப்பு ஒரு அர்த்தமுள்ளதாய் மாற வேண்டும். இந்த காலை பொழுதில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இடப்படுவீராக, நீர் இடப்படுவீராக. ஒரு அதிசயமாக, ஆலோசனை கர்த்தராக, அது மாத்திரமல்ல வல்லமையுள்ள தேவனாக, நித்திய பிதாவாக, சமாதான பிரபுவாக ஒவ்வொரு வாழ்க்கையை கிரியை செய்வீராக. நன்மைகளை செய்ங்க ராஜா. இந்த ஆராதனை முடிந்து போகிற பொழுது அந்த நம்பிக்கையோடு கடந்து போகட்டும். யாரோ ஒருவர் இப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம், கலக்கத்தோட வேதனையோடு வந்திருக்கலாம். அவருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். நன்மை உண்டாக்குவீராக. மிகுதியான சகல நேரங்களும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.